24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாளையம் பிசி அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவான கான்ஸ்டபிள் ஒரு பொண்ணோட பாதுகாப்புக்காக அவங்க வீட்டுக்கு போய் தங்குறாரு. அப்ப பக்கத்து வீட்டுல இறந்து போன ஒரு பொண்ணோட வழக்க தற்செயலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பல உண்மைகள் வெளியே வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, உண்மையிலே அந்த பொண்ணை யார் கொலை பண்ணா, ஹீரோ அந்த கொலையாளிய கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே நடுத்தர வயசுல ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. இவர் ஏதோ ஒரு மெடல் வாங்குறாரு. பயங்கரமா இதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. பார்த்தா மெடல் வாங்கின மாதிரி கனவு தான் கண்டிருப்பாரு. இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோவா இருப்பாரு. ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரும் என்ன சார் மறுபடியும் கனவான்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப நைட் டியூட்டி பாக்குறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கிளம்புறாரு. காலையில என்ன வாங்கிட்டு வரேன்னு ஒய்ஃப் கிட்ட போன்ல பேசுறாரு. அவங்களும் என்னென்ன பொருள் வேணும்னு அவர்கிட்ட சொல்றாங்க. இப்ப டியூட்டி பாக்குறதுக்காக ஒரு இடத்துல உட்காராரு. அந்த வழியா ஒரு பொண்ணு வராங்க. இவங்க விலை மதுவா தான் இருப்பாங்க. இந்த பொண்ணை ஏற்கனவே இவருக்கு தெரியும் போல. அதனால அந்த பொண்ணுகிட்ட சகஜமா பேசுறாரு. ஏற்கனவே இவர்கிட்ட செலவுக்கு கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பாங்க போல. அதை குடுக்கறதுக்காக வராங்க. பரவாயில்ல நீயே வச்சுக்கணும் இவரும் சொல்றாரு. இவங்களும் நார்மலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப வேற ஒருத்தருக்கு பணம் அவசரமா தேவைப்படுது போல. ஆனா அவரோட அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. இப்ப வேலை முடிக்கிறதுக்காக கையில பணம் வேணும் மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவரும் இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல தான் வச்சிருந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இப்ப இவரும் நன்றி சொல்லிட்டு நாளைக்கு வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் டியூட்டி முடிச்சுட்டு காலையில வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் கேட்ட எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்காரு. பக்கத்துல பையன் தூங்கிட்டு இருக்கான். இப்ப வெளியே வந்து தேங்காய் உரிக்கிற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. பையனும் எந்திரிச்சு வெளியில வந்து அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு சனிக்கிழமைப்பா, நம்ம எங்கேயாவது வெளியில போகலாம் மாதிரி சொல்றான். கண்டிப்பா போலாம்னு இவரும் சொல்றாரு. அடுத்த 3 பேர் சேர்ந்த மாதிரி வெளியில கிளம்புறாங்க. எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வாசுங்கிற ஒரு நபர் பாளையம் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு வந்து இறங்குறாரு. ஹீரோவை பார்க்கத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. ஹீரோவோட வீடு எங்க இருக்குன்னு இவருக்கு தெரியல. இப்போ ஒரு நபர்கிட்ட வந்து பேசுறாரு. அவருக்கு ஹீரோவை தெரியும் போல. அவரை தேடி வாசுன்னு ஒருத்தன் வந்ததா சொல்லுங்கன்னு மாதிரி சொல்றாரு. இந்த கடைக்காரரும் ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. வாசுன்னு ஒரு நபர் உங்களை தேடி வந்தாரு மாதிரி சொல்றாரு. இந்த பேரை கேட்ட உடனே ஹீரோவோட முகம் மாறுது. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் பதட்டமா தான் வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. ஒய்ஃபும் என்னாச்சுன்னு மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. வாசு வந்திருக்கானு மாதிரி இவரும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இவங்களோட முகமும் மாறுது. இப்ப ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. எதிரில வாசு தான் பேசுறாரு. சார் உங்களை பார்த்து பேசணும், இந்த இடத்துக்கு உடனே வாங்கன்னு மாதிரி சொல்றாரு. இவர் வாசுவை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. உண்மையிலே ஹீரோட பையன் இருக்கான்ல, அவன் வாசுவோட பையனா தான் இருப்பான். இப்ப வாசுவோட ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. வாசு ஒருத்தருக்கு எதிராக புகாரெல்லாம் கொடுத்திருப்பாரு. அவங்க பெரிய ஆளுங்க. நீங்க ஏன் புகார் கொடுத்தீங்கன்னு ஒய்ஃபும் கேக்குறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் மாதிரி வாசுவும் பேசிட்டு இருக்காரு. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. இவங்க 2 பேருமே கதவை திறக்கிறதுக்காக வர்றாங்க. பார்த்தா நிறைய ரவுடிங்க அங்க வந்து கண்மூடித்தனமா விட்டுறாங்க. நிறைய வெட்டு ஒய்ஃப் மேல விழுகுது. ஆனா வாசு தப்பிச்சு அங்கிருந்து ஓடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போலீஸ் இந்த இடத்துக்கு வர்றாங்க. ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. வாசு தப்பிச்சு போயிருப்பாரு. குழந்தை மட்டும் தனியா அழுதுகிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் இந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திருப்பாரு. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. வாசு சொன்ன இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. அங்க வாசுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாசு இறந்து போனதா இவர் நினைச்சிருப்பாரு. இப்ப வாசுவும் ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பட்ட காயம் சரியாகவே 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வேலை பார்த்தேன். என் பையனை பார்க்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் என்னோட பையனை பத்தி விசாரிச்சுட்டு உங்களை பார்க்க வந்தேன் மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவன் என் பையனாவே வாழ ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் எங்க கிட்ட இருந்து அவனை பிரிக்கணும்னு நினைக்காத. அப்படி பிரிச்சேனா நாங்க 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்ட மாதிரி சொல்றாரு. எனக்கு புரியுது சார், நான் ஒரு தடவை மட்டும் என் பையனை பாத்துக்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ பார்த்தேன்னா உன்னோட மனசு மாறிடும். உன் பையனை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். இது எங்களோட பொறுப்புன்னு ஹீரோவும் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல வாசுவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. சோகமா இங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஜெயாங்கிற ஒரு சமூக சேவை இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய மிரட்டல் வந்ததுனால போலீஸ்ல புகார் கொடுத்திருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஹீரோ கூட 3 ஆட்களையும் சேர்த்து அவங்க பாதுகாப்புக்காக அனுப்பிச்சு வைக்கிறாரு. இவங்களும் அங்க தங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க பொது சேவையில இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அவங்க மேல கோபம் இருக்கும். அடிக்கடி அவங்க வீட்டுக்குள்ள கல்லெல்லாம் எரியறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் இவங்க 4 பேரும் அந்த பகுதிக்கு வர்றாங்க. ஜெயாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, லேடி கான்ஸ்டபிளா இங்க தங்கிக்கிட்டோம், நீங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல தங்கிக்கிங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பக்கத்து வீடு பூட்டியே தான் இருக்கும். அந்த வீட்டை தான் இவங்க யூஸ் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. இப்ப ஹஸ்பண்டும் இவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றதுக்காக பத்ரோஸ் அப்படிங்கிற ஒரு நபரை கூட்டிட்டு வராரு. இவர் ஒரு சின்ன ஹோட்டல் தான் வச்சிருக்காரு போல. இவங்களுக்கு கரெக்டா சாப்பாடு எடுத்துட்டு வந்து தந்துடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் இந்த வீடு யாரோடதுன்னு மாதிரி கேக்குறாரு. ரோஸ் மேரிங்கிற ஒரு பொண்ணு இங்க தனியா இருந்துட்டு இருந்தா, அவ இறந்து போயிட்டா, அந்த வீட்டை தான் உங்களுக்கு தந்திருக்கிற மாதிரி சொல்றாரு. ஓ, அந்த பொண்ணு இறந்து போனது இந்த வீடு தானான்னு ஹீரோவும் கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி பத்ரோஸையும் பத்தி விசாரிக்கிறாரு.
இவரோட அப்பா அம்மா நிலச்சரிவில் இறந்து போயிருப்பாங்க, இப்ப தனியா தான் இருக்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து ஜெயாவும் அந்த 2 லேடி கான்ஸ்டபிள் கிட்ட போய் பேசுறாங்க. அவங்களும் உங்க பையன் எங்கன்னு மாதிரி கேக்குறாங்க. அவன் காலேஜுக்கு போயிருக்கான்னு இவங்களும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஜெயாவோட பையன் ரோஷனை நமக்கு காமிக்கிறாங்க. அவன் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கான். இப்ப ஃபாதர் இந்த வழியா வராரு. இவங்க இந்த வீட்டுல தங்கி இருக்கிறத பார்த்துட்டு இவங்க கூட பேச வராரு. ஓ, மறுபடியும் ஜெயாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தீங்களான்னு மாதிரி கேக்குறாரு. ஆமான்னு இங்க இருக்கிற போலீஸும் சொல்றாங்க. அப்பதான் முட்டை விற்கிற ஒரு லேடி இந்த வழியா வந்து முட்டை வேணுமான்னு கேக்குறாங்க. கொஞ்சம் வாங்கிக்கணும் ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்டும் காசு கொடுத்து கொஞ்சம் முட்டையை வாங்கிக்கிறாரு. பத்ரோஸ் கிட்ட கொஞ்சம் சரக்கு வேணும்னு கேட்டிருப்பாங்க. இவரும் ரெடி பண்ணி குடுக்கறதுக்காக வந்திருக்காரு. இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து லைட்டா சரக்கு அடிக்கிறாங்க. இந்த வீட்டை கிளீன் பண்றதுக்காக ஜெயா ஒரு நபரை அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இவரும் பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் கிளீன் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க பேய் நடமாட்டத்தை பாத்தீங்களா? ஏன்னா ரோஸ் மேரியோட ஆவி நடமாட்டம் இங்க இருக்கிறதா நிறைய பேர் சொல்லிருக்காங்க மாதிரி சொல்றாரு. இதை கேக்குற ஹீரோட ஃப்ரெண்டும் பயப்படுறாரு. சும்மா தேவையில்லாம பேசாம கிளீன் பண்ற வேலையை பாருங்கன்னு ஹீரோவும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ரோஷனும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போதை மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது ரோஸ் மேரியோட டாபிக் வருது. அவங்க பின்னாலே இந்த ரோஷன் சுத்திட்டு இருந்தான் போல. ஆனா ரோஸ் மேரி கண்டுக்கவே இல்ல. என கண்டுக்காமலே அவ போய் சேர்ந்துட்டான்னு ரோஷன் புலம்புறான். எனக்கு என்னமோ அவ கதையை முடிச்சது நீதான்னு எனக்கு தோணுது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்றான். அதை கேட்டு ரோஷனும் கோவப்பட்டு அவனோட சட்டையை பிடிக்கிறாரு. தேவையில்லாம பேசாதுன்னு சொல்லிட்டு இவனும் இங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப ஹீரோவும் பக்கத்துல இருக்க பெட்டி கடையில பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு போல. அதை பாக்குற ஹீரோவோட முகமும் மாறுது. கொஞ்ச நேரம் அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஹீரோ என்ன பார்த்தாருன்னு நமக்கு தெரியல. பத்ரோஸ் எடுத்துட்டு வர சமயம் மட்டும்தான் இவங்களால சாப்பிட முடியுது. மத்தபடி ஒரு டீ காஃபி குடிக்க முடியல. கிச்சனுக்கு போகவே பயமா இருக்கிற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோவும் நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் மாதிரி கிச்சனை நோக்கி போறாரு. ஃப்ரெண்டும் வேணான்னு சொல்றாரு. உள்ள வந்து கேஸ் இருக்கான்னு செக் பண்றாரு. கேஸ் சுத்தமா இல்ல. விறகு மூலமா தான் செய்யணும்னு முடிவு பண்றாரு. பின்னாடி விறகெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அங்கிருந்து விறகு எடுத்துட்டு இருக்காரு. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்ன பாக்குறாரு போல. என்ன பாக்குறாருன்னு நமக்கு தெரியல. ஆனா அதை பார்க்கும்போது இவரோட முகம் அப்படியே மாறுது. அடுத்து ரோஸ் மேரியோட கல்லறைக்கு வந்து மனோங்கிற ஒரு நபர் சோகமா பாத்துட்டு இருக்காரு. இப்ப அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருக்கிற ஃபாதர் பாக்குறாரு. மனோ, நீ இன்னும் அவளையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு புரியுதுப்பா. அதை கடந்து போக முயற்சி பண்ணணும் மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல ஜெயா வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி மட்டமான வேலையெல்லாம் பண்ணாத நிப்பாட்டுன்னு மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஜெயாவை கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் எழுதிட்டு போயிருக்காங்க. இத பாக்குற ஜெயாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க எப்படி இதை கவனிக்காம விட்டீங்கன்னு ஜெயாவும் லேடி கான்ஸ்டபிளை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப அவங்களும் இந்த விஷயத்த ஹீரோவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. ஹீரோவும் வேகமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தெரியாம தப்பு நடந்துருச்சு மேடம், இதுக்கப்புறம் நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிற மாதிரி சொல்றாரு. ரோஸ் மேரிய யாரோ கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னும் கொலையாளியை கண்டுபிடிக்காம தான் இருப்பாங்க. இப்ப இவரும் சார், ரோஸ் மேரியோட கொலையில ஒரு சின்ன துப்பு கிடைச்சிருக்கு, நான் அதை விசாரிக்கவான்னு கேக்குறாரு. தாராளமா விசாரணை பண்ணுங்கன்னு இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. அடுத்து ஹீரோட ஃப்ரெண்டும் மனோவோட வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. மனோவும் வெளியே வந்து என்ன விஷயம் மாதிரி கேக்குறாரு. எங்க சார் உங்ககிட்ட பேசணுமா, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்க இவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. வேற ஒரு நாள் மனோவும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் நீங்க ரோஸ் மேரிய கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்கள பத்தி சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. இப்ப மனோவும் அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ரோஸ் மேரி இருக்காங்கல்ல, சர்ச்சில் பாடுற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இங்க அடிக்கடி வர்ற மனோவுக்கு இவங்களை பிடிக்க ஆரம்பிக்குது. ரோஸ் மேரியோட அம்மா அப்பாலாம் இறந்து போயிருப்பாங்க. இப்ப இவங்க தனியா தான் இருப்பாங்க. தான் மனசுல இருக்கிற விஷயத்த மனோவும் ஃபாதர் கிட்ட சொல்றாரு. இப்ப ரோஸ் மேரியும் வீட்டுக்கு தனியா போயிட்டு இருக்காங்க. ரோஷனோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது இவங்க கிட்ட அடிக்கடி கலாட்டா பண்ணுவான் போல. இதனால மேரியும் டென்ஷன் ஆகி இனிமேல் இப்படி பண்ணா போலீஸ்ல புகார் கொடுத்துருவேன் மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அடுத்து ஃபாதரும் மனோ கிட்ட நீ சொன்ன விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன், அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது, நாளைக்கு நீயே அந்த பொண்ணுகிட்ட நேரடியா பேசுன்னு ஃபாதரும் சொல்றாரு. மறுநாள் மனோவும் அவங்க கிட்ட வந்து பேசுறாரு. இப்ப மேரியும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே என்னோட லைஃப்ல ஒரு நபர் இருந்தாருன்னு அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற தோட்டத்துக்கு ஒரு நபர் மேனேஜரா இருப்பாரு. அவர் வந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவரோட அசிஸ்டன்ட்டும் வேகமா ஓடுறாரு. ஏன்னா மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் போல. அவர் வரும்போது நம்ம ஆபீஸ்ல இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்துடுறாரு. இந்த மேனேஜரோட பேர் ஆண்ட்ரோ அப்படிங்கிறது. அம்மா ஃபேக்டரியில வேலை பாக்குறதுனால பொண்ணு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அடிக்கடி வருவாங்க. அப்படி வரும்போது ஆண்ட்ரோவோட பழக்கமாயி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஜீப்ல வந்துட்டு இருக்கத ஒரு நாள் அம்மா பாத்துறாங்க. இவங்களும் நார்மலா வந்த மாதிரி இந்த இடத்துல காட்டிக்கிறாங்க. ஆனா அம்மாவுக்கும் இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கிற விஷயம் ஓரளவுக்கு புரிஞ்சிருது. ஆண்ட்ரோவோட அசிஸ்டன்ட் இவரை பார்த்து பயப்படுறதுக்கு 2 காரணம் இருக்கும். இவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு, திடீர்னு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்குவாரு. திடீர்னு சிரிச்சு பேசுவாரு, திடீர்னு கோவப்படுவாரு. இவரை புரிஞ்சுக்கவே முடியலன்னு அசிஸ்டன்ட்டும் நினைக்கிறாரு. இந்த ஆண்ட்ரோவுக்கு அடிக்கடி தலைவலி வரும் போல.
தலைவலினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ரோஷனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல போதை மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது ஃபேக்டரியோட இடமா இருக்கும். அந்த மேனேஜரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கன்னு மாதிரி சொல்றாரு. நீ என்ன ஓனரா மேனேஜர் தானே, நான் போக மாட்டேன் மாதிரி ரோஷனும் சொல்றான். இப்ப ஆண்ட்ரோவும் டென்ஷன் ஆகி கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுறாரு. ரோஷனும் பெருசா பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப ஆண்ட்ரோவும் ஜிம்ல ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ரோஷனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. இவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லோட அதிகமாக்குறான். அதே மாதிரி இவரோட கையை தள்ளி விடுற மாதிரி பண்ணிடுறான். டக்குன்னு இவரோட நெஞ்சில வேகமா விழுந்துருது. இப்ப ரோஷனும் என்னையவே மிரட்டியா, என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரோவை மிரட்டிட்டு போறான். இப்ப ஆண்ட்ரோவும் அந்த ஜிம்ல நமக்கு அசிங்கமா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் ஃபீலிங்கா உட்காந்துருக்காரு. சரக்கடிக்கலாம் இங்க வான்னு அசிஸ்டன்ட கூப்பிடுறாரு. இவரும் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வராரு. 2 பேரும் சேர்ந்த மாதிரி சரக்கடிக்கிறாங்க. ஆண்ட்ரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல. திடீர்னு இவரோட மண்டையில பாட்டில் வச்சு ஒரு அடி அடிக்கிறாரு. அடுத்த சீன்ல இவரும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நார்மலா பார்க்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி இவரை பாக்குறதுக்காக ரோஸ்மேரியும் அவரோட அம்மாவும் வராங்க. இவரும் நடந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்றாரு. அவரோட மனநிலையே வேற மாதிரி இருக்கு. நீ அவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு இவரும் சொல்றாரு. சில சமயம் இவங்கிட்ட பேசும்போதும் ஆண்ட்ரோ டென்ஷனா தான் இருப்பாரு. இதெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாங்க. சரி, அவர்கிட்டயே நேரடியா பேசிக்கலாம்னு நினைச்சு வீட்டுக்கு வந்து ஆண்ட்ரோவை கூப்பிடுறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. பின்பக்கம் ஒரு கதவு இருக்கும். அந்த வழியா உள்ள வந்து பாக்குறாங்க. வீட்டுக்குள்ளேயும் அவரை காணோம். பாத்ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அவர் தண்ணியில மூழ்கின மாதிரி இருக்கு. ஒருவேளை மூழ்கி இறந்து போயிட்டாரான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல வரும்போது அவர் திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சிடாரு. அவரோட பார்வையே ஒரு மாதிரி இருக்கு. இவங்களும் பயந்து வேகமா இந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆண்ட்ரோவை விட்டு ஒதுங்கி இருக்காங்க. ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது இவங்க பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்க்கும்போது ஆண்ட்ரோ தான் அங்க இருக்காரு. ஆண்ட்ரோ இவங்களை முறைச்சு பாக்குறாரு. இவங்களும் பயந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல வச்சு அவங்கள பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டு இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து அவரோட தலையிலே அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்களாம் வந்து ஆண்ட்ரோவை ஊருக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலன்னு மாதிரி இவங்களும் அழுதுகிட்டே சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஆண்ட்ரோவை இவங்க லவ் பண்ணிருப்பாங்களே, அதனால அவரோட ஞாபகம் அடிக்கடி இவங்களுக்கு வரும். அதை நினைச்சு இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இவங்களும் மனோவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சரி, அவர்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சு கிளம்பிட்டு இருக்கும் போது ரோஷன் இவங்க வீட்டுக்குள்ள நுழையிறான். இவங்கிட்ட தப்பா ஒரு மாதிரி பேசுறான். இவங்களும் அருவாள் எடுத்து வெளியே போன்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்னையே மிரட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் அங்கிருந்து கிளம்பி போறான். கடைசியா பார்க்க வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சீக்கிரமே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா, அதுங்களையும் யாரோ அவளை கொலை பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. முதல்ல ஆண்ட்ரோ எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆண்ட்ரோவோட அசிஸ்டன்ட் எங்க இருக்காரு மாதிரி தேடுறாரு. இப்ப அவர் வேற ஒரு கம்பெனில வேலை பாக்குறது தெரிய வருது. ஹீரோவும் அவரை பார்த்து ஆண்ட்ரோவை பத்தி விசாரிக்கிறாரு. சார், இப்ப ஆண்ட்ரோ முழுசா மனநலம் பாதிக்கப்பட்டவனா மாறிட்டான். அவனோட ஃபேமிலி அவனுக்கு மும்பைல தான் ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்காங்க. கடைசியா அவங்க ஃபேமிலி கிட்ட போன்ல பேசின மாதிரி சொல்றாரு. இப்ப நைட் நேரம் ரோஸ் மேரியோட வீட்டுக்கு பின்புறம் வேற ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு ஹீரோவும் தேடிட்டு இருக்காரு. இப்ப பத்ரோஸும் இவங்க வீட்லயே சமையல் பண்ணி தரதுக்காக வந்திருக்காரு. பாக்கு போட்டுக்கிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க இந்த இடத்துக்கு வந்து 2 வாரத்துக்கு மேல இருக்கும். அதனால ஃப்ரெண்ட் இருக்காருல, நான் போய் ஃபேமிலியை பார்த்துட்டு வரேன், நீங்க சமாளிச்சிருங்களான்னு ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு இவரும் சொல்றாரு. ஹீரோ மட்டும்தான் தனியா இருக்க போறாரு. அதனால தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கடையில வந்து வாங்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல 2 நாள் கழிச்சு நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் டீமோட இந்த இடத்துக்கு வராரு. என்ன விஷயம்னா, ஹீரோ குற்றவாளியை பிடிச்சு வச்சிருக்காரு. அவனை இழுத்துட்டு போகத்தான் வந்திருக்காங்க. இப்ப வந்தவங்க குற்றவாளி இழுத்துட்டு போறாங்க. இப்பதான் குற்றவாளி யாருன்னு காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, பத்ரோஸ் தான் ரோஸ்மேரியை கொலை பண்ணிருக்கான். இவன் தான் கொலையாளியான எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் இங்கிருந்து கிளம்பாம இங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ கடைக்கு பக்கத்துல எதையோ பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் என்ன பாத்துருப்பாருன்னா, பத்ரோஸ் சரக்கு தான் அடிச்சிட்டு இருப்பான். பக்கத்துல ஒரு பெரியவர் இவனுக்கு ஊத்தியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அடிக்க மாட்டேன்னு சொன்னா, ஆனா இப்ப சரக்கு அடிக்கிறான்னு ஹீரோ யோசிச்சுட்டு தான் போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ விறகு எடுக்க வந்தார்ல, அப்போ ஒண்ணு கிடைச்சிருக்கும். அங்க 2-3 பாக்கு கவர் சேர்ந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும். இது பத்ரோஸோட கவர்னு இவருக்கு தெரியுது. ரொம்ப பழைய கவரா இருக்கும். அப்படின்னா அவன் இப்ப இங்க வரும்போது போட்டிருக்க வாய்ப்பு இல்ல. ஏற்கனவே அவன் இங்க வந்திருக்கணும். ஆனா அவன் வீடு எங்கேயோ இருக்கு. அவன் எதுக்காக இங்க வந்திருக்கணும் மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பத்ரோஸ் மேல டவுட் வந்ததுனால அதை பத்தி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி விசாரிக்கும் போது நிறைய கைரேகை கிடைச்சிருக்கும். அதை மனோ கூடயும் ரோஷன் கூடயும் கம்பேர் பண்ணி பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாம் தப்பு பண்ணலன்னு மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்ப நடந்த விசாரணையில பத்ரோஸ் மேல எந்த சந்தேகம் வந்திருக்காது. ஏன்னா ரோஸ்மேரிக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதே மாதிரி இவங்க வீடும் பத்ரோஸோட வீடும் ரொம்ப தூரத்துல இருக்கும். அதனால அப்ப நடந்த விசாரணையில இவன் மேல சந்தேகமே வந்திருக்காது. இப்ப பத்ரோஸ் மேல சந்தேகம் வந்ததுனால சாமத்தியமா அவனோட கைரகை எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, வேணும்னே சிக்கன்ல நிறைய மிளகா பொடியை சேர்த்துறாரு. இப்ப சாப்பிடறதுக்காக வெளியே எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அவனும் சிக்கன் பீஸை எடுத்து சாப்பிடுறான்.
இப்ப காரம் தாங்க முடியாம பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். என்ன காரம் அதிகமாயிருச்சான்னு இவரும் தண்ணி இருக்கிற ஒரு கண்ணாடி கிளாஸ தராரு. அதை வாங்கி இவனும் வேகமா தண்ணி குடிக்கிறான். அதுக்கப்புறம் இவரும் உள்ள வந்து அதுல இருக்கிற கைரகை எடுத்துறாரு. அதை இன்ஸ்பெக்டருக்கும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் தான் மேட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாரு. மறுநாளும் பத்ரோஸ் இங்க வந்துடுறான். இப்ப ஹீரோவும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து குடியின் மாதிரி சொல்றாரு. சார், நான் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டேன்னு இவன் சொல்றான். என்னது, அடிக்க மாட்டியா? நீ சரக்கு அடிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு இவரும் அதட்டி பேசுறாரு. என்ன சார் அதட்டி பேசுறீங்க, பார்த்து பேசுங்கன்னு இவனும் மிரட்டுறான். இப்ப ஹீரோவும் அவனோட கையை முறுக்கி லாக் பண்றாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணேன்னு மாதிரி கேக்குறாரு. சார், நான் எதுவுமே பண்ணலன்னு இவனும் சொல்றான். ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு ஹீரோவும் அவனை போட்டு அடிக்கிறாரு. நான் உண்மையை சொல்லிடுறேன்னு அவனும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பகுதியில சாராயங்காட்சி விற்கிறதே இவனா தான் இருப்பான். கூட சில ஆட்களையும் வச்சிருப்பான். ஒரு நாள் போலீஸ் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அதனால இவங்களும் தப்பிச்சு அங்கிருந்து ஓடிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் துரத்திட்டு இருக்காங்க. இவனும் தப்பிச்சு வேறொரு பக்கம் ஓடுறான். இவன் வந்திருக்கிறது ரோஸ் மேரியோட வீடாதான் இருக்கும். போலீஸ் போற வரைக்கும் இங்கே இருப்ப மாதிரி ரோஸ் மேரியோட வீட்லயே இருக்கான். இப்ப எதேச்சியா அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. திடீர்னு இவனை பார்த்துட்டு கத்துறதுக்காக போறாங்க. கத்தாதுன்னு இவனும் அவனோட வாயை மூடுறான். ஆனா அவங்க திரும்ப திரும்ப கத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்களை வேகமா ஒரு இடத்துல தள்ளுறான். அவங்களோட தலை வேகமா ஒரு இடத்துல இடிக்குது. அந்த இடத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனது கூட இவனுக்கு தெரியாது. இவனும் பாக்க போட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். இப்படித்தான் அந்த பாக்கு கவர் அந்த இடத்துல விழுந்திருக்கும். ஹீரோவும் சாமத்தியமா கொலையாளியை கண்டுபிடிச்சு இந்த கேஸை முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஜெயாவுக்கும் பெருசா பிரச்சனை வர வாய்ப்பில்லை. இதனால எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. இந்த கேஸை முடிச்சதுனால இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை பாராட்டுறாரு. இப்ப ஹீரோவுக்கும் இந்த இடத்துல மெடல்லாம் கொடுக்குறாங்க. உண்மையிலே ஹீரோ கண்ட கனவு நிஜமாயிருச்சு. இதோடு இந்த படம் முடியுது.